ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 2வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. பொதுவாக ஒரு கதையில டிடெக்டிவ் சீரியல் கில்லர்னு இருந்தாலே கதை தாறுமாறா இருக்கும். இந்த கதையில அது ரெண்டு மட்டும் இல்லாம பேரலல் வேர்ல்டுன்னு மூணாவதா ஒரு புது கான்செப்டை வச்சிருக்காங்க. பட் போன எபிசோட்ல நம்ம பார்த்த வரைக்கும் பேரலல் வேர்ல்டு சம்மந்தப்பட்டு எதையும் காட்டல. இந்த எபிசோட்லயாவது வருமா வராதான்னு நீங்க கேட்டீங்கன்னா வரும், ஆனா வராது. அதாங்க என்னோட பதிலு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுக்கணும்னா 5 வருஷமா ஒர்க்கிங்லயே இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த இடத்த சுத்தி சுத்தி பேக்ல அடைக்கப்பட்ட 4 எலும்பு கூடுகள் கட்சிதா. 4 பேருமே பெண்கள் தான். எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு போலீஸ் டிடெக்டிவான ஹீரோ அலசி ஆராயும் போது கதையில ஹீரோயின் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சித்தி பையன் ஒருத்தவன் இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னால நார்மல் ஆளா இருந்தவன் இப்போ சில வருஷத்துக்கு முன்னால தலையில அடிபட்டு மென்டலா பாதிக்கப்பட்டான். அவன் தான் கொலைகாரனா இருப்பானோன்னு சந்தேகம் வந்துச்சு. ஹீரோ அவங்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவன் அடிக்கடி கிரைம் சீனுக்கு வந்திருக்கான். பிளஸ் 4 எலும்பு கூடுகளும் எங்க கட்சிதோ அதுக்கு பக்கத்துல இருக்க அடையாளத்தெல்லாம் பயபுள்ள கரெக்டா சொன்னான். சொல்ல போனா அந்த 4 வார்த்தையை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். அதோட 5வதா அவன் வாயில இருந்து வேற ஒரு இடத்தோட வார்த்தை வர, ஏற்கனவே இவன் சொல்ற 4 இடத்துல 4 எலும்பு கூடு கட்சிருக்குன்னா அப்போ 5வது இடத்துல 5வதா வேற பாடி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நைட் டைம்லங்க ஸ்டேஷன்ல ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம்னு தனித்தனியா பிரிஞ்சு தேடிட்டு இருந்தாங்களா. அதுல ஹீரோயின் 5வது டெட் பாடி எங்க இருக்கோ அதை பார்த்துட்டா. சேம் டைம் அதே ஸ்டேஷன்ல இருந்த சித்தி பையன் ஒரு பக்கம் ட்ராக்ல ஹீரோ அடிச்சு போட்டு ஹீரோயின் எங்க இருக்காளோ அங்க தாங்க வந்துட்டு இருந்தான். அந்த பக்கம் ட்ராக்ல அடிபட்ட ஹீரோ அரகுற மயக்கத்தோட கண்ண முழிச்சா. ட்ரெயினே வராத ட்ராக்ல மணி நைட்டு 9:35 ஆனதும் சடார்னு ஒரு ட்ரெயின் செம்ம ஃபாஸ்டா ஹீரோ நோக்கி வந்துச்சு. அதோட எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை பார்க்க போறோம்ன்ற எண்ணத்தோடய உள்ள வாங்க மிரட்டி விட்டுருக்காங்க. சோ வீடியோக்குள்ள போயிடுவோமா? 2வது எபிசோட ஓபன் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் 5வது பாடியை கண்டுபிடிக்கிறா. அப்ப உள்ள யாரோ வர மாதிரியே இருக்கேன்னு சவுண்ட் கேட்டதும் பயந்து அங்கேயே ஒரு இடத்துல பதுங்க. உள்ள தடியோட வர்றது சித்தி பையன் தான். அடப்பாவி, அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதானாடா? நீதான் அந்த கொலையாளியா? உடனே இதை ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு போனை போட அவரு போன் எடுக்கிற கண்டிஷன்லயா இருக்காரு. அந்த ஆளே ட்ராக்ல அரகுற மயக்கத்தோட படுத்திருக்கான். போன் எடுக்க முடியல. இந்த பரபரப்புக்கு நடுவுல மணி 9:35 ஆகுது. ட்ரெயினே வராத ட்ராக்குக்கு திடீர்னு ஹீரோவை நோக்கி இருட்டுக்குள்ள இருந்து ஒரு ட்ரெயின் வருதா. மெர்சலான ஹீரோ ட்ரெயின் ஹீரோவை இடிக்கிறதுக்குள்ள ட்ராக்கை தாண்டி அந்த பக்கமா குதிஸ்டாப்ல. ஆனா இருந்த கேர்ல என்ன நடக்குதுன்னு ஹீரோவுக்கு புரியலங்க. ஒரு பக்கம் வேற ஹீரோயின் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. நிதானத்துக்கு வந்து போன் எடுக்கிறதுக்குள்ள போனு கட் ஆயிடுச்சு. இங்க உள்ள போனால சித்தி பையன் அவன் இன்னும் ஹீரோயினை பார்க்கல. ட்ரம்முக்குள்ள இருந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள எதுக்கு இவன் நொய்யின்னு போன் அடிச்சுன்னு இருக்கா என்னன்னு தான் கேட்டுருவோன்னு இப்ப ஹீரோ ஹீரோயினை கால் பண்ணி அவளை கோத்து விட்டாருங்க. போன் வைப்ரேட் ஆகிற சவுண்ட் கேட்டதுமே சித்தி பையன் உசாராயிட்டான். ஹீரோயினுக்கு முன்னாலேயே வந்து நின்ட்டான். இது தெரியாத ஹீரோவோ இவரோட அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, A1 A2. போன எபிசோட்ல ஹீரோ சொல்லி சித்தி பையனை தேடி அவன் கடைக்கு தானே போனாங்க. அவன் தான் இங்க இருக்கானே. இன்னமும் யாருக்கும் அவன் இங்கதான் இருக்கான்னு தெரியல. சோ சார், நான் அவனை தேடி வந்தேன் சார், ஆளை காணோம், வெயிட் பண்ணட்டுமா இல்ல கிளம்பி வரட்டுமா அப்படின்னு A1 கேட்டதும் அவனை உர்றா, எனக்கு என்னமோ இப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ளதான் எங்கேயோ 5வது பாடி இருக்கும்னு தோணுது. நீ நம்ம டீம் மொத்தத்தையும் கூட்டினீங்க வா, ஸ்டேஷனையே புரட்டி போட்டுருவோம் அப்படின்னு ஹீரோ ஆளுங்களை வர வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் போன சித்தி பையன், நீ பாத்துட்டல்ல, எல்லாத்தையும் பாத்துட்டல்ல, இனிமேல் எப்படி ஒன்னு அப்படியே விட முடியும்னு வில்லத்தனமான டோனோட கேக்குறான். ஹீரோயின் அசரவே இல்லையே. ஏண்டா நல்லா ஏலத்துல எடுத்த ஏலக்காடு அப்பா மாதிரி இருந்துகிட்டு நீதான் எல்லா கொலையும் பண்ணியாடா? இந்த கொலையெல்லாம் நீதான் பண்ணனா? 2008 என் அப்பாவை கொண்டாங்களே யாரோ, அதுவும் இந்த கொலையோட பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நீதான் என் அப்பாவையும் கொன்னியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு 2 பேருக்குள்ள கடுமையான கிளாஷ். ஒரு கட்டத்துலலாம் சித்தி பையன் ஹீரோயின் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஜஸ்ட் மிஸ் ஆனா மிஸ்ட் ஜஸ்ட் தான். அதுக்குள்ள ஹீரோயின் கையில ஒரு கண்ணாடி பீஸ் மாட்டவே எடுத்து சித்தி பையனோட வெள்ளாலே விட்டு ஒரு ஆட்டுறா. அதே நேரம் ஹீரோயினை தேடி ஹீரோவும் இங்க வந்துட்டாரு. ஐயோயோ, சித்தி பையனுக்கு அடியா உழுது. அப்பவே சித்தி பையன் தெரியாம ஹீரோயினை தொட்டான்னு மரண அடி அடிச்சாரு. இப்ப ஹீரோயினை கொல்ற வரைக்கும் போயிட்டான்னதும் சும்மா விட்டுருவாரா? சித்தி பையன் பாலா குடிச்சதெல்லாம் ரத்தமா வெளியே வந்துட்டு இருக்கு. இடையில ஹீரோவை நிறுத்தின ஹீரோயினும் ஹீரோ எடுத்துட்டு வந்த துப்பாக்கிய அவ கையில எடுத்துக்கிட்டு, நீ நவுறா, இன்னைக்கு நான் அவனை விட்டவே மாட்டேன். நான் 5வது விக்டிமோட கழுத்து நெரிச்சு கொன்னதுக்கான மார்க் இருக்கிறத பார்த்தேன். கொலைகாரனும் என் அப்பாவை கழுத்து நெரிச்சு தானே கொன்னான். சோ இவன் இந்த 5 கொலையை மட்டும் இல்லடா, என் அப்பாவையும் கொண்டு இருக்கான். இன்னைக்கு இவனை சாவடிச்சு சங்கு விடாம விடவே மாட்டேன்னு ஹீரோயின் ஒத்த காலில் நிக்கிறா. ஆனா ஹீரோவுக்கு தெரியுமே இந்த 5 கொலையை விட்டுருங்க, ஹீரோயினோட அப்பாவை கொன்னது நம்ம அப்பா தான்னு. இத்தனை நாளா ஹீரோயின் இருந்து உண்மையை மறைச்சாச்சு. இப்ப இவ துடிக்கிற துடிப்பை பார்த்தா இனிமேலும் மறைச்சா நல்லா இருக்காதுன்னு அதே ஸ்பாட்ல ஹீரோ உண்மையை போட்டு உடச்சிடுறாருங்க. சொப்பப்பப்பப்பா, சாவடிக்கிறியம்மா, உன் அப்பாவை கொண்ட கொலைகாரன் இவன் இல்லம்மா. அந்த கொலைகாரன் 12 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். புரியல? ஏன் அப்பா தான்
தெரியாம உன் அப்பாவை கொலை பண்ண பாவி, என் அப்பா பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடதான் இத்தனை நாள் உன்னை பாத்துக்க நான் உன் கூடவே இருந்தேன். அதே பாவத்தினாலதான் உனக்கு என்ன பிடிக்குதுன்னதும் உன்னை விட்டு பிரிஞ்சேன். சொன்னா புரிஞ்சுக்கோமா, இந்த கொலையெல்லாம் பண்ணதும் உன் அப்பாவை கொலை பண்ணதும் ஒரே ஆள் இல்ல அப்படின்னு ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் நம்ப மாட்றா. அட மெய்யாலுமேமா, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? உன் அப்பாவோட கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு என் அப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. லாக்கர்ல இருந்த உன் அம்மாவோட செயினை திருடி அதை வச்சுதானே உன் அப்பா கழுத்தை நெரிச்சே கொண்டாங்க. அந்த செயின் என் அப்பாவோட கோட் பாக்கெட்ல இருக்கு. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும் என் அப்பா தான் கொலைகாரன்றதுக்கு அப்படின்னு ஹீரோ ஆதாரபூர்வமா சொன்னதும் ஹீரோயின் மனசுடைஞ்சு அங்க இருந்து போயிடுறா. கோவத்துல கையில வச்சிருந்தால துப்பாக்கி அதை மேல் நோக்கியும் ஷூட் பண்றா. அந்த புல்லட்டை அசிஸ்டன்ட் ஒருத்தவன் ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க அதை ஹீரோ பத்திரமா வாங்கி வச்சுக்கிறாரா. இதோட இவ்வளவு நேரமா ஹீரோயின் சொன்ன உண்மையெல்லாம் இந்த ஃபாரன்சிக் டாக்டர்னு ஒருத்தி இருப்பாள்ல, அவ வெளியே நின்று கேட்டா. அடுத்து பர்சனல் பஞ்சாயத்து முடிஞ்சு 5வது பாடின்னு ஒன்று கிடைச்சதே. காதல் கதையில மறந்தே போயிருப்பீங்கல்ல. ஃபாரன்சிக் டாக்டர் 5வது விக்டிமோட பாடி எக்ஸாமின் பண்ண முதல்ல கிடைச்ச 4 பாடியோ எலும்பு கூடு. அதனால அந்த பாடிஸ் எல்லாம் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமலே இருந்துச்சு. இந்த பொண்ணை கொலை பண்ணி அதிகபட்சம் 10 நாள் தாங்க இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால 5வது விக்டிம் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். மிச்சபடி கொலையோட பேட்டர்ன்லாம் சேம் தான். கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு செத்த பொணத்தோட தலையில பல வாட்டி கில்லர் அடிச்சு மண்டை ஓட்டல ஓட்டையே போட்டிருக்கான். இதெல்லாம் டாக்டர் தெல்ல தெளிவா சொல்லிட்டு இருந்தாலுங்க ஹீரோவோட மைண்டு இன்னமும் ஹீரோயின் மனசை உடைச்சிட்டமேன்னு அதுலயே தான் இருக்கு. இதுக்கு நடுவுல 5 கொலையை பண்ணது சித்தி பையன் தான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல சீஃப் ஹீரோ மீட் பண்ணதும், என்னடா கன்ஃபார்ம் அவன் தான் கொலைகாரனா? எலும்பு கூட கிடைச்ச பேக்ல சித்தி பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. இதை தவிர அவன் தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி வேற எவிடன்ஸ் எதுவும் தேரிச்சா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்ல மேடம், ஆனா 5வது விக்டிமோட அண்டர்வியர்ல பெர்ம் சாம்பிள் ஒன்று கிடைச்சிருக்கு. அதோட டிஎன்ஏவையும் சித்தி பையனோட டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ரிசல்ட் வந்தா தெரிஞ்சிடும் மேடம். கண்டிப்பா இவன் தான் கொலைகாரனா இருப்பான். இன்னொன்னு, இவ்வளவு வருஷமா நீங்களும் நானும் ஹீரோயின்ட்ட மறைச்சு வச்சிருந்த உண்மையை முடியல மேடம், இன்னைக்கு நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து எப்படியும் இது உண்மையான்னு கேட்டு உங்கள்கிட்ட தான் வருவா. சும்மா இப்பவும் என்ன காப்பாத்துறேன்னு போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உள்ளதை உள்ளபடியே சொல்றேங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபீலிங்ஸை போட, ஹீரோ சொன்ன மாதிரியேங்க சீஃப் வேலையை முடிச்சுட்டு போகும்போது வீட்டு வாசல்லையே தான் ஹீரோயின் நிக்கிறா. திடீர்னு ஹீரோ என்னென்னமோ சொல்றாங்க. அதை நம்பர் தான் வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் அது உண்மையா இருந்தா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்காது. கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதே நீங்க தானே, தெரியுமா? தெரிஞ்சுதான் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேள்வியா அள்ளி போட, உள்ள வாமா தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன்னு சீஃப் ஹீரோயினை உள்ள கொண்டு போயிட்ட. எந்த செயினால இவ அப்பா கழுத்து நடிச்சு கொண்டாங்களோ அது இன்னமும் இவங்கள்ட்ட தான் இருக்கு. அதை எடுத்து கொடுத்து ஹீரோயின் முன்னால மண்டி போட்டு மன்னிப்பே கேட்டாங்க. ரொம்ப சாரிமா, அன்னைக்கு ஹீரோ என்னவோ அப்பா பாக்கெட்ல செயினை பார்த்ததும் நேரா செயின் எடுத்துக்கின்னு என்கிட்ட தான் வந்தான். ஆனா நான் தாமா அவன்கிட்ட அந்த விஷயத்த மறைக்கவே சொல்லிட்டேன். பாவமா அந்த பையன் 10 வயசு. அவன் அப்பா சரியான தண்ணி வண்டி. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு கடனை வாங்கிட்டு பிரச்சனை பண்ணி ஆனா ஊனா ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருவான். இந்த பையன் தான் அந்த வயசுலயும் வேலைக்கெல்லாம் போய் அப்பாவோட கடனையும் அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல வந்து அவரையும் கூட்டின்னு போய்கிட்டு படாத பாடுபட்டாமா. இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறமும் அவன் ஒரு கொலைகாரனோட பையனா வளரணுமா? அதான் அந்த உண்மையை மறைச்சிட்டான்னு சீஃப் சொல்ல, ஓ அப்ப மொத்தமா சேர்ந்து என்ன ஏமாத்த முடிவு எடுத்துட்டீங்க. அதான் என்ன ஏமாத்த நினைச்சிட்டீங்களே, அப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே. நான் கண்காணாத இடத்துக்காச்சும் எங்கேயாவது போயிருப்பேன்ல. எதுக்குங்க உங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க? முதல் முறையா ஹீரோயின் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ அப்பவே வெளியே போன்னு அனுப்பியிருக்க வேண்டியது தானே. ஏன் என்ன உள்ள சேர்த்தீங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு வருத்தம். இதுக்கான பதில தான் ஏற்கனவே ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பா பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சாரு. ஹீரோயினோட சித்தி ஃபேமிலி அவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுச்சுன்றத போன எபிசோட்ல நமக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ இனிமேல் அவங்க கூட இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நல்லா நேர்வாக எடுத்த பீர் பாட்டில் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல சித்தி பையன்னு, அவன் ஹீரோயினை தொட பார்த்ததும் அவன் வாயில வெத்தலை பாக்க போட விட்டு அதாவது அடிச்ச அந்த சிந்தலாக்கிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டாரு. எப்படியோ நான் யார குடும்பம்னு நினைச்சனோ அந்த குடும்பமே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, நல்லா இருங்க போங்க அப்படின்னு வெளியே வந்த ஹீரோயின் இந்த வீட்டுக்கு மேலதான் அவருக்கா. முதல் முறையா எப்ப ஹீரோவில் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரோ அதுல ஆரம்பிச்சு 2 பேரும் ஒன்னா ஜாலியா இருந்த ஞாபகங்கள்லாம் நினைச்சு பாக்குறா. நடுவுல ஹீரோயின் ஹீரோவுக்காக கிஃப்டா ஒரு வாட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச் உடஞ்சு போய் கூட ஹீரோ அதை அவுக்காம கையிலேயே தான் கட்டு இருந்திருக்காரு. அப்ப மட்டும் இல்ல இப்ப கூட இன்னமும் ஹீரோ அந்த வாட்சை பத்திரமா அவரோட ஆபீஸ் டேபிள்லயே தான் வச்சிருக்காரு. அதை நம்ம காட்ட அந்த பக்கம் ஃபாரன்சிக் டாக்டர், சே நேத்து வேற ஹீரோயினுக்குள்ள சண்டையாச்சு. ஒரு ஃப்ரெண்டா இருந்து நம்மளால அவங்கள சேர்த்து வைக்க முடியலையே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க வந்த ஒரு போலீஸ், மேடம் நமக்கு 4 எலும்பு கூடுல இருந்து நகலாம் கிடைச்சதில்ல மேடம், அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். எப்பவும் நீங்க தானே போவீங்க, நீங்க போறீங்களா இல்ல நானே போட்டுமான்னு கேக்குறான். நானே ஒரு காதல் ஜோடிகளுக்குள்ள எப்படா கம்ம போட்டு ஓட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வேலை இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமா, போடா நீயே போயிட்டு வான்னு டாக்டர் சொல்றப்போ அவன் எடுத்துட்டு வந்தான்ல நகை, அதுல கம்பல்னா அது இந்த காதல ஒண்ணு அந்த காதல ஒண்ணுன்னு ஜோடியா தானே போடுவாங்க. அப்ப 2 கம்பல் இருக்கணும்ல, பட் ஒரே ஒரு கம்பல் மட்டும் தாங்க இருக்கு. இன்னொரு கம்பல் எங்கடா போச்சு அப்படின்னு இவ ஜர்க்காக. அடுத்த சீன்ல ஒரு பக்கம் ஹீரோ ஸ்டேஷன்ல சித்தி பையனை உட்கார வச்சு, டேய் நீ தான் எல்லா கொலையும் பண்ணன்னு எனக்கு தெரியும். இந்த 5 பொண்ணுங்களையும் எங்க பார்த்த, எப்படி பழகுன,
எதுக்காக அவங்கள கொன்ன? ஒழுங்கா நீ ஏன் சொல்ற? ஏற்கனவே ஹீரோயினை தொட்டதுக்கு நான் அவனை வெட்டி போட்டிருக்கணும். போனா போதேன்னு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன், என்ன கொலைகாரன் ஆக்காத அப்படின்னு ஹீரோ கேட்டு அவன் மென்டலா பாதிக்கப்பட்டவன்ல கரெக்டான பதில் சொல்லாம பெணாத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினும் ஏட்டுவும் 5வது விக்டிமுக்கு அட்டாப்சி நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. 5வது விக்டிமோட ஃபிங்கர் பிரிண்ட வச்சு அவ ஆள் யாருன்ற அடையாளத்தை புடிச்சிட்டாங்க. 26 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு. சொந்தம்னு பார்த்தா ஒரே பாட்டி தான். அவங்களுக்கும் ஞாபக மறதி வியாதி. இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்த படிக்கையா இருக்காங்க. இதெல்லாம் ஏட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அதே டைம் ஸ்டேஷன்ல ஹீரோ நான் அழகா லூசு மாதிரி நடிச்சு 5 கொலை பண்ணிருக்கடா. இங்க பாரு 5 டெட் பாடி எங்க கிடைச்சதோ அந்த 5 இடத்தோட அடையாளமும் உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. நீயே தானே டேஞ்சர், மிரர், டிராபிக் லைட், ஸ்டாப், பெய்ஜிங் டவர் அந்த 5 வார்த்தையும் சொன்ன. மறைக்க பாக்காதரா அப்படின்னு ஹீரோ கேட்டா சித்தி பையன் சம்மந்தமே இல்லாம ட்ரெயின் வரும் பாம் பாம் பாம்னு அடிச்சுக்கிட்டே வரும் அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள இங்க டைரக்டா சித்தியே வந்து நிக்குது. அவசரமா ஹீரோவை பார்த்தே ஆகணும்னு சொல்ல ஏவன் சித்திய உள்ள கூட்டின்னு வந்தா சித்தி ஒரு சிறப்பான ட்விஸ்ட கொடுக்குதுங்க. சார் ஆக்சுவலா அந்த டெட் பாடி எல்லாம் முதல் முறையா பார்த்தது அவன் இல்ல சார், நான் தான் அப்படின்னு எலும்பு கூடல கிடைச்ச நகைகள்ல ஒரு கம்பல் மட்டும் காணாம போயிருந்துச்சுல்ல, அந்த கம்பலை சித்தி அதோட கையில எடுத்து காட்டுதுங்க. அந்த சீனை அப்படியே ஓரமா வச்சுட்டு இங்க ஹீரோயின்ட்ட வந்தா அட்டாப்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே எல்லா கொலையோட பேட்டர்ன்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்குன்னு. எக்ஸாக்டா ஹீரோயின் அப்பாவோட கொலை எப்படி நடந்துச்சோ கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு செத்த பொண்ணத்தோட தலையில ரிப்பீட் மோல்ல அடிச்சு மண்டை ஓட்டுல ஓட்டைய போடுறது அதே மாதிரி தாங்க 5வது விக்டிமோட கொலையும் நடந்திருக்கு. சோ டாக்டரே ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க நீங்க வேணும்னா அந்த கேஸ் ஃபைல மறுபடியும் கொடுங்களேன், அதுவும் இதுவும் சேமா இருக்கான்னு ஒரு தடவை ஒத்திக்க பார்த்தலாம் அப்படின்னு. ஆனா ஹீரோ தான் இவர் அப்பா தான் கொலைகாரன்னு ஹீரோயினை நம்ப வச்சிட்டாரு. பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் விட்டாலா. அதோட ஸ்டேஷன் போனா சித்தி ஒரு பிளாஷ்பேக் அவுத்து விடுது. இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாலங்க. அன்னைக்கு நைட்டு செம்ம மழை. நானும் என் பையனும் கொடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து ட்ராக் வழியா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப ட்ராக்ல பெரிய சூட்கேஸ் ஒன்று இருந்துச்சா, இவ்வளவு பெருசா இருக்கே உள்ள வெயிட்டா ஏதாச்சும் தேருமோ அப்படின்னு ஒரு நப்பாசையில அந்த சூட்கேஸை திறந்தாங்க. திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணோட பாடி. தப்பு தான், பார்த்ததும் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா அந்த பொண்ணு போட்டிருந்த நகையெல்லாம் பார்த்தா எனக்கு கை அரிக்க ஆரம்பிச்சிருச்சா. சோ கம்பளை ஆட்டியா போட்டு பாடி இருக்க விஷயத்த வெளியே சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சித்தி முட்டு கொடுத்தாலும் என்னங்க விளையாட்டு இது, கம்பளை திருடிட்டேன்னு நீங்க இந்த விஷயத்த வெளியே சொல்லாம விட்டீங்க. அப்புறம் ஏன் உங்க பையன் அடுத்து 4 பொண்ணுங்களை கொன்னு புதைச்சிருக்கான். பையன் கொலை கொலையா பண்ணுவான், அம்மா நீங்க நல்லவ மாதிரி வந்து நாடகம் ஆடுவீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு போலீஸ் நாங்க ஏப்ப சாப்ப அப்படிதானே அப்படின்னு ஹீரோ காண்டானா. எங்க பிராமிஸாங்க என் பையனுக்கு டிலியூஷனல் டிசார்டர்னு ஏதோ ஒரு கருமாந்திரி வியாதி இருக்காங்க. அவன் டெட் பாடியை பார்த்தாலே பயப்படுவான். சோ செத்த பூனையோ நாயோ அவன் கண்ணு முன்னால இருந்தா பயமா இருக்கேன்னு அதை குழி தோண்டி புதைப்பான். அதே மாதிரிதான் பாடியும் புதைச்சிருப்பானோ என்னவோ. ஆனாங்க நான் பார்த்தது ஒரு பாடி தான். அதுக்கப்புறம் இத்தனை பாடி வந்திருக்கு, அதை என் பையன் புதைச்சிருக்கான்லாம் நான் சொப்பனத்திலும் கண்டதில்ல சாரி. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டவன் எப்படிங்க 5 கொலை பண்ணி தெளிவா பாடியெல்லாம் புதைச்சிருப்பான் அப்படின்னு சித்தி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வர அதுல ஒரு போர்க்களமான ட்விஸ்ட். 5வது விக்டிமோட அண்டர்வியர்ல கிடைச்ச ஸ்பெர்ம் சாம்பிளோட டிஎன்ஏவையும் இந்த சித்தி பையனோட டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ண கொடுத்தாங்கல்ல, ரிசல்ட் மேட்ச் ஆகலங்க. அப்ப சித்தி பையன் குலகாரம் இல்லைன்னு தானே அர்த்தம். அடடா அசிங்கம்னு ஹீரோ இதை கேட்டு தலையில கை வைக்க அதை அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட இருக்க ஏட்டு ஹீரோயின் கிட்ட ஒப்பிக்கிறான். இந்த சித்தி சும்மா இல்லாம ஏதோ ஒரு விக்டிமோட காதுல இருந்து ஒரு கம்பலை களவாண்டுருச்சு போலங்க. அதனாலதான் பாடியை பார்த்தும் அந்த விஷயத்த வெளியே சொல்லியான். பையனுக்கு ஏதோ டிலியூஷனல் டிசார்டர் இருக்கான், டெட் பாடிஸை பார்த்தாலே பயப்படுவான்னு பாடியை புதைச்சிட்டானா. கொலகாரன் டிஎன்ஏவோட சித்தி பையனோட டிஎன்ஏ மேட்சும் ஆகல. இது எங்க போய் முடிய போதோங்க அப்படின்னு ஏட்டு புலம்பிட்டு இருக்க அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ சித்தி பையன் கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கூடவே அவன்கிட்ட என்கொயரி பண்றப்போ என்னதான் நான் கொலை பண்ணலன்னு அவன் சொல்லிட்டு இருந்தாலும் பாடியெல்லாம் நான் தான் புதைச்சேன்னு ஒத்துக்கிறான். எதுக்காக இவன் பாடியை புதைக்கணும்? உண்மையாவே அவனுக்கு இருந்த டிசார்டர்னால தானா இல்ல வேற எதுவும் உள்கூத்து இருக்குமா? சரி எது எப்படி இருந்தாலும் இவன் உண்மையான கொலகாரம் இல்லனா அப்ப அந்த உண்மையான கொலகாரன் யாரு? அந்த யோசனையோடங்க பாடிஸ் எல்லாம் எங்க கிடைச்சதோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நைட் டைம்ல ஹீரோ தனியா போறாரு. ஹீரோவுக்குள்ள பல விதமான எண்ணங்கள். கில்லர் சூட்கேஸ்ல பாடி வச்சுதானே இங்க எடுத்துட்டு வந்து போடுறான். ஆனா பாடி கிடைச்ச சூட்கேஸோட வீலெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லைங்க. நம்ம சூட்கேஸை தரையில எடுத்துட்டு வந்தா அதுவும் ட்ராக் மாதிரியான இடத்துல இழுத்துட்டு வந்தா நிச்சயமா வீல்ல ஸ்கிராட்ச் இருக்கணும்ல, ஒரு சின்ன கீறல் கூட இல்ல, பிளெயினா புதுசா இருக்கு. அப்ப கில்லர் எதுல அந்த சூட்கேஸை வச்சு எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருப்பான்? அதை ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே போன தடவை வந்த அதே ட்ரெயின் இந்த வாட்டியும் அறிகுறியே இல்லாம ஹீரோ நோக்கி வருது. ஆனா ஹீரோ இப்ப ட்ராக்ல இருந்து நவுறல. பிளஸ் அந்த ட்ரெயினும் ஹீரோ வெடிக்கல, ஏதோ கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அது ஹீரோவுக்கு உள்ளேயே ஊடுருவி போகுது. போன வாட்டி ஹீரோ ட்ரெயினை பார்த்தாரு தானே, இப்பவும் வேற பார்த்ததும் இங்க எப்படி ட்ரெயின் வரும்? சான்ஸே இல்லையே. ஒருவேளை இது நம்ம ஹாலுசினேஷனா இருக்குமோ?
இருக்கும், நமக்கு தான் வேலையை ஓவரா பார்த்து பார்த்து மூளை சூடாகுதுன்னு டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருக்கோம், அதோட சைடு எஃபெக்டா இருந்தா அப்படின்னு ஹீரோ அடுத்த நாளே டாக்டரை மீட் பண்ணி இந்த மாத்திரையை போட்டா சைடு எஃபெக்டா, ஹாலுசினேஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கு டாக்டர். அதை ஹீரோ கேட்டதும் வரலாங்க, மாத்திரையை ஓவரா போட்டுக்கிட்டா அதுவும் வரலாம், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, மாத்திரை அதிகமா போடாதீங்க, குறைச்சிக்கோங்க அப்படின்னு டாக்டர் ஏகபோகமான அட்வைஸை கொடுத்து அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க 5வது விக்டிமோட பாட்டியை பார்க்க போன A1 A2வும் பாட்டியை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட 5வது விக்டிம் செத்துடான்ற விஷயத்த சொன்னதும் கொலையா அந்த பொண்ணியா நாங்க சொல்றீங்கன்னு இந்த அம்மா துடிக்குது, கூட ஒரு துள்ளலான ட்விஸ்டையும் கொடுக்குது. அந்த பொண்ணு செத்துட்டான்னா அப்ப 2 நாளைக்கு முன்னால அவ பேர்ல எனக்கு சம்பள காசை போட்டது யாருங்க அப்படின்னு கேர்டேக்கர் அவங்க பாஸ்புக் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. கரெக்ட், 2 நாளைக்கு முன்னால 5வது விக்டிமோட பேர்ல சம்பள காசுன்னு சொல்லி கேர்டேக்கரோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு. ஏடிஎம் மூலியமா அந்த காசு போட்டிருக்காங்க. மேபி 5வது விக்டிம் செத்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவ காசு அனுப்புற மாதிரியே கில்லர் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு இதை கேள்விப்பட்ட ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம். சரி, யார் ஏடிஎம்ல காசை போட்டாங்களோ சிசிடிவி கேமரால அதை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. அதுக்கான வேலையில ஹீரோ இறங்க இந்த பக்கம் ஹீரோயின்ட்ட வந்தாங்க. ஸ்டேஷன்ல எவிடன்ஸ் ரூமுக்கு வந்த ஹீரோயின் எலும்பு கூடுல இருந்து ஒரு கம்பல் மட்டும் கிடைச்சுதா, மிஸ் ஆன இன்னொரு கம்பலை சித்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த 2 கம்பளையும் இவ அப்பாவோட கேஸ்ல காணாம போன நகைகள்னு கேஸ் ஃபைல்ல சில நகைகளோட போட்டோ இருக்கு, அதையும் பக்கத்துல வச்சு பார்த்தா ஓ மை காட், இங்க எலும்புக்குள்ள கிடைச்ச கம்பலும் ஹீரோயின் வீட்டு லாக்கர்ல காணா போன அவ அம்மாவோட கம்பலும் ஒரே மாதிரி இருக்குங்க. சொல்ல போனா 2 ஒண்ணுதான். இப்போ நீங்க சொல்லுங்க, சப்போஸ் ஹீரோ அப்பா ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டு லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் திருடி எடுத்துட்டு போயிருந்தா அவர் செத்து 12 வருஷம் ஆகுது, அப்புறம் எப்படிங்க அவர் திருடிட்டு போன நகை 3 வருஷத்துக்கு முன்னால செத்த பொண்ணோட பாடியில இருந்திருக்கும். சோ ஹீரோ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் அப்பாவை கொன்னது அவர் அப்பாவா இருக்காது, வேற எவனோ ஒருத்தவன் கொலைகாரன், அவன் தான் இந்த 5 கொலைகளையும் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் முடிவே எடுத்துட்டா. இன்னொரு பக்கம் ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க போனாங்கல்ல, செக் பண்றப்போங்க ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து ஏடிஎம்ல காசை போட்டு போறா, மூஞ்சி சரியா தெரியல, பட் அந்த பொண்ணு போகும்போது குடிச்சிட்டு இருந்த காஃபி கப் ஒண்ணு பக்கத்துலயே வச்சுட்டு போயிட்டா. எப்படியும் அதுல அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, சோ காஃபி கப்பை கண்டுபிடிச்சி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து யார் அந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாங்க. அதை முடிச்சுட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு வரும்போது அங்க ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ கண்டுபிடிச்சது அவ முடிவெடுத்ததெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல. எனக்கு ஒரு கேள்விடா, அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்ல. உன் அப்பாவோட கோட் பாக்கெட்ல என் அம்மாவோட செயின் இருந்துச்சுன்னு சொன்னேன், அதான மர்டர் ஓப்பனும் கூட, அந்த ஒரு செயின் மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப ஏமா அதுன்னு ஹீரோ திருன்னு முழிச்சா நல்லா மாத்தி போட்ட மாங்காடி செஞ்சட்டி மாதிரி இருந்துகிட்டு கேட்டா பதில் சொல்லாண்டா. அதுக்குள்ள நீ ஒரு கேள்வி கேக்குற, என் வீட்டு ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த எந்த நகையுமே காணோம், எல்லா நகையுமே கொலை பண்ணவன் எடுத்துட்டு போயிட்டான். சோ இந்த செயின் மட்டும் இல்லாம மீதி நகையும் அப்பா கிட்ட இருந்திருந்தா மட்டும்தான் அவர் தான் கொலையாளின்னு கன்ஃபார்மே பண்ண முடியும். அதான் கேக்குறேன் சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டதும், நான் நடந்ததை அப்படியே சொல்றேம்மா, அதுக்கப்புறமாச்சும் உனக்கு புரியும். அன்னைக்கு நைட்டு உன் அப்பா என்னோட செல்லுக்கு கால் பண்ணாரு, அதுவும் என் அப்பாவோட போன்ல இருந்து. உங்க அப்பா என் வீட்டு பாய்லரை ரிப்பேர் பண்ண வந்தாருப்பா, போகும்போது போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, நீ வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாரு. நான் போனை வாங்குறதுக்கு முன்னால என் அப்பாவை தேடிட்டு போனேன், ஏன்னா அன்னைக்கு செம்ம மழைனாலே எங்க அப்பா குடிச்சிட்டு கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவாரு, எங்க ஊர் சண்டை எதையும் வாங்கிட்டு போறாருன்னு. அவரை தேடி போறப்போ வழியில ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே ஆள் அவுட். ஆனா உங்க அப்பா சொன்னாரு இல்ல, என் அப்பாவோட போனு உங்க வீட்டுல இருக்குன்னு. நான் பார்க்கும்போது என் அப்பா கிட்ட தான் அவரோட போன் இருந்துச்சு. அப்படின்னா கேப்ல என் அப்பா உங்க வீட்டுக்கு போய் உன் அப்பாவை கொண்டுட்டு அங்க இருக்க நகையெல்லாம் திருடி இருக்காரு தானே. மீதி நகைய வழியில மிஸ் பண்ணிருக்கலாம், இல்ல எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம், அது எனக்கு சரியா தெரியல. ஆனா கிரைம் நடந்தப்போ என் அப்பா உன் வீட்டுக்கு போனாருன்றது மட்டும் உறுதி. இதுக்கு மேலேயும் இதையே திரும்ப திரும்ப கேட்டு என்ன கொலையா கொல்லாதம்மா அப்படின்னு ஹீரோ மூஞ்ச திருப்பிக்கிறாரு. எனக்கு தேவையான பதில் கச்சிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு உண்மையை மட்டும் சொல்ல. இத்தனை நாள் நம்ம ஒன்னா இருந்தோம்ல, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூடவா நீ என்ன லவ் பண்ணல, என்ன லவ் பண்றோன்ற ஃபீலே உனக்கு வந்தது இல்ல அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு ஹீரோயின் வந்ததும், நான் ஏற்கனவே மிக தெளிவா சொல்லிட்டேன், என் அப்பா தப்பு பண்ணிட்டாரு, அந்த பாவத்தை கழுவணும்ட்டு தான் அவனை கூட வச்சுக்கிட்டேன்னு. மறுபடியும் அதே கேட்டா எப்படி, இல்லனா இல்ல, நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்னு ஹீரோ அவர் புடியில கரெக்டா இருந்ததும், தெரியுதுப்பா நான் என்னைக்கோ உனக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச் உடஞ்சு போயும் இன்னமும் நீ அதை உன் டேபிள்லயே வச்சிருக்க பாரு, அதுலயே தெரியுது நீ என்ன லவ் பண்ணியா இல்லையான்னு. அடுத்த வாட்டி பார்க்கும் போதாச்சும் உண்மையை சொல்றாயப்பா, எப்ப பாரு பொய்யா சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வரும்போது இந்த சித்தி பையனை இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக கூட்டின்னு போறாங்க. வெளியே ஜோன்னு மழை வந்துட்டு இருக்கு. மழைய பார்த்ததும் அவன் பயப்படுறாங்க. அந்நேரம் பார்த்து எதிரில் ஹீரோயின் வேற வந்துட்டாளா. சித்தி பையனை பார்த்துட்டு அவனை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டின்னு போயிட்டு, இங்க பாடுறா, எனக்கு என்னமோ ஹீரோ அப்பா அந்த கொலையை பண்ண மாதிரியே தோணல, நீ தான் பண்ணிருப்பியோன்னு இன்னும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கிட்டையும் நடிக்கிற மாதிரி லூசா என்கிட்டயும் நடிக்காத, நீ தானே அந்த கொலையை பண்ண அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரா. அவன் மழை வருதுன்னா ட்ரெயின் வரப்போகுது, ட்ரெயின் வந்தா அவன் வருவான், அவன் வந்தா டெட் பாடியும் வரும் அப்படின்னு என்னமோ பெணாத்துறான். இதுக்கு மேல அவனை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல. இவனை கூட்டிட்டு வந்த போலீஸ் வேற வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரா. ஹீரோயின் அவனை வெளியே கொண்டு வந்துட்டா. அதே டைம் சீஃப் அங்க வந்ததும் நம்ம அப்பாவை ஹீரோ அப்பா கொண்டு இருக்க மாட்டாருன்னு ஹீரோயின் நினைக்கிறா இல்லையா. அதை சீஃப்ட சொல்லிட்டு, நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று
இருக்கு, அதை பண்ணிட்டு முழு தகவலையும் சொல்றேன் அப்படின்னு விட்ட குறையா தொட்ட குறையா ஒன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் 5வது விக்டிமோட பாட்டிக்கு கேர்டேக்கரா இருக்கவங்களுக்கு ஏடிஎம்ல ஒரு பொண்ணு காசு போட்டால, காஃபி கப்பில் கிடைச்சா அவ கைரேகையை வச்சு அவ யாருன்னு ஃபாரன்சிக் டாக்டர் தேடிட்டு இருந்தா. நம்பவே முடியாத ட்விஸ்ட்டுங்க. டிஎன்ஏ ஒரு ஆளோட மேட்ச் ஆனதும் இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எக்ஸாக்டா அதே டைம்ல ஸ்டேஷன்ல ஹீரோ தனியா இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. கொய்யால ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட மேட்ச் ஆகுது தெரியுங்களா? 10 நாளைக்கு முன்னால கொல்லப்பட்டால 5வது விக்டிம், அவ ஃபிங்கர் பிரிண்டோட தாங்க காஃபில இருந்த கைரேகை மேட்ச் ஆகுது. எப்படி 10 நாளைக்கு முன்னால செத்து போன பொண்ணு 2 நாளைக்கு முன்னால ஏடிஎம்ல காசு போட்டிருப்பா. அதோட இங்க ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறாள் ஒருத்தி, அவளே 5வது விக்டிம் தான். செத்த பொண்ணு இவளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. நான் தான் 5வது விக்டிம்னு வந்த இவகிட்ட ஐடி கார்டுலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இறந்த 5வது விக்டிமோட பாடியில கழுத்து கீழே நெருப்பு தழும்பு இருக்கிறத ஹீரோ பார்த்திருப்பாரு. அந்த நெருப்பு தழும்பு கூட இவ கழுத்துல அப்படியே இருக்குங்க. என்னடா கனவான் நிஜமா இதுன்னு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் சித்தி பையன் பெணாத்தினதை நம்பி கைவிடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹீரோயின் போய் நிக்கிறா. அதுவும் தனியா. போன கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சுக்கிறா அவனே ஒரு லூசு பையன். அவன் சொன்னான்னு நீங்க வந்து நிக்கிறியேடி, அறிவு இருக்காடி உனக்கு? இந்த ஸ்டேஷனை தான் 2015 மூட்டானுங்க, இங்கேயா ட்ரெயின் வர போது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன எபிசோட்ல ஹீரோயின் 5வது பாடியை கண்டுபிடிச்சதும் பாடிக்கு பக்கத்திலேயே ட்ரெயின் டிக்கெட் ஒன்னு பாத்துருப்பாள்ல, இன்னமும் அது அவ பாக்கெட்ல தான் இருக்கு. இப்ப அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்தா மே மாசம் 2015 மூடப்பட்ட இந்த ஸ்டேஷனுக்கு பிப்ரவரி மாசம் 2020 கொடுக்கப்பட்ட டிக்கெட். அது எப்படின்னு ஷாக் ஆகிறதுக்குள்ள மணி 9:35 ஆகுது. இருட்டுக்குள்ள இருந்து ஒரு ட்ரெயினும் வெளியே வந்து நிக்குதுங்க ஹீரோயின் கண்ணு முன்னால. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட போனா செத்தவளை உயிரோட பார்த்த அல்லுல உனக்கு போன போட்ட ஹீரோ, எப்பா டேய் என்னடா அது செத்தவ உயிரோட வந்து நிக்கிறா, இவளுக்கு ட்வின்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்கடான்னு ஹீரோ சொன்னா. ஐயா என்னதான் ட்வின்ஸாவே இருந்தாலும் அவங்க டிஎன்ஏ வேணா ஒன்னா இருக்கும் ஐயா. ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு மனிதனுக்கும் ட்வின்ஸாவே இருந்தாலும் சரி தனித்தனியா தான் இருக்கும். இதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. அப்புறம் எப்படி நமக்கு பாடியா கட்சவளுக்கும் உயிரோட இருக்கவளுக்கும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு நமக்குன்னு மொத்த பேருக்கும் மண்டை காயுதுங்க. அந்த சீனை முடிச்சுட்டு ஹீரோயின் வந்தா ட்ரெயின் வந்துச்சுல்ல, அந்த ட்ரெயின்ல ஆள் யாரும் இருக்க மாதிரியே தெரியல. ஹீரோயின் போய் தொட்டு பார்த்தா ட்ரெயின்லாம் ரியலா தான் இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல ட்ரெயினோட டோர் ஓபன் ஆகி எவனோ ஒருத்தவன் ஒரு பெரிய சூட்கேஸ் தூக்கி வெளியே போடுறான். ஹீரோயின் பேரை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது டெட் பாடி. பார்த்துட்டு இருக்கும் போதே டெட் பாடியை தூக்கி போட்டவன் ஹீரோயினுக்கு முன்னால துப்பாக்கியோட நிக்கிறான். இங்க ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு போலீஸ் காவலுக்கு நிக்கிறாரு. துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் அவர் எங்க ஸ்டேஷன்ல ஹீரோவுக்கு கால் பண்ண. அப்பதான் ஹீரோ உயிரோட வந்த பொண்ணு கிட்ட செத்த பொண்ணோட போட்டோவெல்லாம் காட்டி நடந்ததை விலாவரியா சொல்லிட்டு இருக்காரு. போன் வந்ததும் எடுத்து பேசிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தா நான் இங்கே தாங்க இருந்தேன், புதுசா யாருமே உள்ள வரலங்க, ஹீரோயின் மட்டும் தாங்க இதையோ செக் பண்றேன்னு வந்தாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்னு அந்த போலீஸ் சொன்னதும் சூட் கேஸ் அதுல பாடி இருக்குன்னா கில்லர் இங்க வந்துட்டு போயிருக்கான் தானே அர்த்தம். எதுக்குடா சொல்லாம கொள்ளாம ஹீரோயின் இங்க வந்தான்னு ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்காரா. அப்படியே வேற ஒரு இடத்துல கில்லர் எந்த ட்ரெயின்ல இருந்தானோ அந்த ட்ரெயின் போய் ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. இப்ப ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் வெளியே இறங்குறாங்க. கூடவே கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கில்லரும் இறங்க கையில வச்சிருந்த துப்பாக்கிய தூக்கி பாக்கெட்ல வைக்கிறான். இங்க ஹீரோயினை தேடிட்டு போனாருல்ல, ஒரு இடத்துல ஹீரோயின் செத்து போய் போனமா கிடக்குறாங்க. ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுவ. கடைசியில ஒரு காட்டுத்தனமான ட்விஸ்ட். ஏதோ ஒரு இடத்துல ட்ரெயினை விட்டு இறங்கினால கில்லர், அவன் முகத்தை காட்டினா தக்காளி நல்லா குறைந்த சலுகையில வாங்கின குரங்கு பொம்மை மாதிரியே. இங்க ஒருத்தன் இருக்கான்ல ஹீரோன்னு, அதே ஹீரோ தாங்க அங்க கில்லரா இருக்கான். ஹீரோவை மாதிரியே பேரலல் வேர்ல்டுல இருக்கவும் போல. அந்த கில்லர் ஹீரோ நம்மளை பார்த்து ஒரு டெரர் லுக் விடும்போதே எபிசோடு முடியுது. பாத்தீங்களா எப்படியெல்லாம் சிலுக்க வச்சிட்டானுங்கன்னு. சோ பேரலல் வேர்ல்டுல ஹீரோ மாதிரியே இருக்கவன் தான் கில்லரா, இங்க இருக்க ஹீரோ அங்க இருக்க கில்லரை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறாரு, அதுல இன்னும் ட்விஸ்ட் வச்சு நம்மள ஆச்சரியப்படுத்த போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் பாத்துருவாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.